யாராவது அவரை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. கொண்டு போய் பிரயோஜனம் இல்லம்மா. இந்த நோய் வந்துட்டா மரணம் நிச்சயம். இருந்தாலும் அவனோட மன நிம்மதிக்காகவாது வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அவனை கொண்டு போயிடலாம். இது அவன் நகம்பட்டாலே நமக்கெல்லாம் பரவிடும். அவன் வாயிலிருந்து வர்ற எச்சில் கூட நம்ம மேல படக்கூடாது. எப்ப சுயநினைவு இழப்பான்னு அவனுக்கே தெரியாது. என்னை எப்படியாவது காப்பாத்துக்க. என் பையன் அப்பா இல்லாதவன் ஆயிடுவான். ஆண்டவரே என்னை காப்பாத்து. பக்கத்தூர்ல ஒரு வைத்தியர் இருக்காரு. அங்க கூட்டிட்டு போனா அவர் மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்து குடிச்சா குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வரைக்கும் யார் கொண்டு போறது? கொண்டு போன காப்பாத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தான் சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி, அவனை யார் கூட்டிகிட்டு போறது? நான் கொண்டு போறேன், நீங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. டேய், நீ சும்மா வீர சாகச காட்ட வேண்டாம். அவன் ஒரு மனுஷன் ஃபாதர், பரவனா பரவட்டும். சிலுவை மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. ஜாக்கிரதை, என் கையை கட்டிடு. என்னோட நகம் படாம பாத்துக்க. ஒரு துண்டு கொடுங்க. எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் 30 கிலோமீட்டர் மேல போனோம். சிலுவை என்ன பண்ணிச்சு? பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. மன்னிச்சுடு. நிறுத்துங்க. நீயாவது வந்தீங்க. என்ன சிலுவை, மேல உட்காந்துட்டு கனவு காண்றியா? இந்த நேரத்துல அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நம்ம அந்தோனி நமக்கெல்லாம் மேல ஒரு ஆள் இருக்கான் சிலுவை. அவனை மறந்துட்டு ஓவரா ஆடக்கூடாது. என்ன ஆளுயா நீ? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு துப்பாக்கி புடிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்க. இறங்கி வாயா கீழே. இனி சிறுத்தை வந்து எவனை கடிச்சாலும் பரவாயில்ல. கல்யாணம் நாளைக்கு தானே. கிட்ட வேலையெல்லாம் முடிய போகுது. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், பொன்மாலை மயக்கம். ராஜாவின் இந்த கட்டில நம்ம பால்ராஜ் முதலாளி சம்மானமா கொடுத்தாரு. இதை எங்க போடணும்? இங்கேயா இல்ல அங்கேயா? அது உங்க இஷ்டம். அப்ப இங்கேயே இருக்கட்டும். பாப்புடி.
என்ன சிலுவை கட்டெல்லாம் பலமா இருக்கு நம்ம அந்தோனிய நாய் கடிச்சது இல்ல ஆ? விஷம் ஏறி அவனுக்கு ரேபிஷ் வந்துருச்சு எப்போ நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் அங்கதான் போறேன் நானும் வரேன். வா 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 ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க ஃபாதர். என்ன காப்பாத்துங்க ஃபாதர். ஆண்டவரே. யாராவது அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. கொண்டு போய் பிரயோஜனம் இல்லம்மா. இந்த நோய் வந்துட்டா மரணம் நிச்சயம். இருந்தாலும் அவனோட மன நிம்மதிக்காகவாது. வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அவனை கொண்டு போயிடலாம். இது அவன் நகம்பட்டாலே நமக்கெல்லாம் பரவிடும். அவன் வாயிலிருந்து வர்ற எச்சில் கூட நம்ம மேல படக்கூடாது. எப்ப சுயநினைவு இழப்பான்னு அவனுக்கே தெரியாது. இது எப்படியாவது காப்பாத்துக்க. என் பையன் அப்பா இல்லாதவன் ஆயிடுவான். ஆண்டவரே, என்னை காப்பாத்து. பக்கத்தூர்ல ஒரு வைத்தியர் இருக்காரு. அங்க கூட்டிட்டு போனா அவர் மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்து குடிச்சா குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வரைக்கும் யார் கொண்டு போறது? கொண்டு போன காப்பாத்திடலாமா? அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தான் சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி, அவனை யார் கூட்டிகிட்டு போறது? நான் கொண்டு போறேன். நீங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. டேய், நீ சும்மா வீர சாகசம் காட்ட வேண்டாம். அவன் ஒரு மனுஷன் ஃபாதர். பரவனா பரவட்டும். சிலுவை, மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடு. ஜாக்கிரதை. என் கை கட்டிடு. என்னோட நகம் படாம பாத்துக்க. ஒரு துண்டு கொடுங்க. எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் 30 கிலோமீட்டர் மேல போனோம். சிலுவை, என்ன மன்னிச்சிடு. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. மன்னிச்சிடு. நிறுத்துங்க. நீயாவது வந்தீங்க. என்ன சிலுவை, மேல உட்காந்துக்கிட்டு கனவு காண்றியா? இந்த நேரத்துல அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நம்ம அந்தோனி. நமக்கெல்லாம் மேல ஒரு ஆள் இருக்கான் சிலுவை. அவனை மறந்துட்டு ஓவரா ஆடக்கூடாது. என்ன ஆளுயா நீ? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு துப்பாக்கி புடிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்க. இறங்கி வாயா கீழே. இனி சிறுத்தை வந்து எவனை கடிச்சாலும் பரவாயில்ல. கல்யாணம் நாளைக்கு தானே. பந்தல் கிட்ட வேலையெல்லாம் முடிய போகுது.
சிலுவை உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. முத ராத்திரி எதுவும் அந்த குடிசையில தனியா தங்க போற? முதல்ல சிறுத்தையோட கதையை முடிப்போம், அப்புறம் தான் முத ராத்திரி எல்லாம். கல்யாணமாவது முடிக்கணும்ல. முதல்ல போய் குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகு. ம். என்ன மாரி திடீர்னு ஊர்க்காரங்களோட? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். இந்த ஆளு கையால என்ன தாலி கட்டிக்கிட்டா என் தாமஸோட ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. என்னாச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? என் தாமஸ கொண்டதே இந்த ஆளுதான், இந்த துரோகி. இந்த பொய்ய உன்கிட்ட யார் சொன்னது? நாங்களும் அதையே தான் கேட்டோம் ஃபாதர். இது பொய்யான்னு சொல்லு. இந்த சிலுவை மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீ தானே என் தாமஸ கொண்டது. சொல்லு. ஆமா, நான் தான் தாமஸ கொன்னேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நான் எங்கேயும் தப்பிட்டு போக மாட்டேன். கைசர், கைசர், என்னாச்சு? ஏன் இப்படி கத்துது? என்னடா பேச பேசாதே. அதுக்கு வெறி பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது கடிச்சுதான் அந்தோனிக்கு ரேபிஷ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். சிலுவை அது பக்கத்துல போகாது, அது கடிக்கும். கைசர், பேசாம கத்தாத. சிலுவை ஜாக்கிரதா, அது கிட்ட போகாத. கல் எடுத்து அடிக்கியாத. நோய் வந்த நாயை ஊருக்குள்ள விட்டு வைக்க கூடாது. அடிங்க 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 விடாதீங்க. அடிச்சு கொல்லுங்க. அடிங்க அடிங்க அடிங்க. அடிச்சு கொல்லுங்க. விடாதீங்க, அடிச்சு கொல்லுங்க. அத. அடிங்க, கொண்டு போடுங்கயா. அடிச்சு கொல்லுங்க. அடிங்க. அடிக்காதீங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்கடா பாவிங்களா. நோய் வந்த நாயை கொல்ல வேண்டாம். அதுக்காக இப்படியே கல்லால் அடிப்பீங்க? ஐயோ, சிறுத்தை ஓடுங்க. யாரும் நிக்காதீங்க, ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. ஓடுங்க. சிறுத்தை மறுபடியும் வந்துருச்சு. ஐயோ, ஐயோ, சிறுத்தை வந்துருச்சு, ஓடுங்க. எதிரி என் மகன் சிலுவை சிறுத்தையை கொன்னுட்டான். அவன் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொந்தம். இந்த ஊரை காத்த ராசா. தூக்குங்கயா சிலுவையா, தூக்குங்க, தூக்குங்க. தூக்குங்க. ஏய். நம்ம சிலுவை. வேணான்னு சொன்னேன், தப்பு பண்ணிட்டேன்.
நல்லதான் ஃபாதர், இல்லைன்னா என் மனசுக்கு நிம்மதி இருக்காது. மேரி, நான் வேணும்னு செய்யல, என்ன மன்னிச்சிரு. நான் போறேன். இனி நான் இருந்தா பார்க்கலாம். நீ தைரியமா போ. மிஞ்சி மிஞ்சி போனா 4-5 வருஷம் தான். செருத்தைய உன் கையால கொல்ல முடியலன்னு உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? நான் தான் உங்களை காட்டி கொடுத்துட்டேன். நல்லதுதான். இந்த விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கை வீணா போயிருக்கும். ஃபாதர், உங்களுக்கு ரொம்ப நன்றி என்ன மனுஷனாக்குனதுக்கு. தண்டனை முடிஞ்சதும் வேற எங்கேயும் போயிடாதீங்க. உங்களுக்காக ஆத்தங்கரையில காத்துட்டு இருப்பேன். வருவீங்கல்ல? வருவேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.